ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மேன்மை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35வது அதிகாரம் வசனம் 10 இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையவர்களாய் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்பதாய் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான ஜனமே, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், நாங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே நித்திய சமாதானம், நித்திய ஆறுதல், நித்திய ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையிலே மலருகிறதா இருக்கிறது. அப்படியானால் கர்த்தரை முதலாவது பின்பற்ற வேண்டும். கர்த்தரை பின்பற்றும் பொழுது நித்திய மகிழ்ச்சி எங்களுடைய தலைமையில் இருக்கிறதா இருக்கிறது. அன்பான ஜனமே, எங்களுடைய தெய்வம் அவர் விடுதலையாக்குற தெய்வம், எங்களை வாழ வைக்கிற தெய்வம், எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம். நித்திய ஆசீர்வாதத்தினால் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தியை கொண்டு வருகிறவர். கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி அவரை ஆராதித்து அவருடைய வார்த்தையின்படி நடந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஜீவிக்கும் பொழுது நித்திய மகிழ்ச்சி எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறதாயிருக்கிறது. அன்பான ஜனமே, நான் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். அன்பின் பரலோகத்திலா, இந்த நாளில் இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனலை பார்வையிடுகிற இந்த ஜனங்களை கர்த்தர் காண்பி உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நித்திய மகிழ்ச்சி, நித்திய ஆசீர்வாதம், நித்திய சமாதானம் என்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். உங்களுடைய குறைவுகள் மாறட்டும், பலவீனங்கள் நீங்கட்டும். கர்த்தர் சுகத்தை கொடுத்து என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மேன்மையை கடலையிடுங்கய்யா. உங்களுடைய மகத்துவம் என்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். அதேபோல் வெளிநாடுகளிலே இந்த யூடியூப் சேனலை கேட்கிற உள்ளங்களை கர்த்தர் தாங்குகிறவர். அவருடைய ஆசீர்வாதத்தை உயர்த்துங்க, அவருடைய தனிமையை மாற்றுங்க, அவருடைய மேன்மைப்படுத்துங்க. அவருடைய சஞ்சலங்கள் தவிப்புகளை கர்த்தர் அறிந்து அவர்களை விடுதலையாக்குங்க. அவர் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறாள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அன்பான சகோதரனே, சகோதரி, இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பாதுகாத்து உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். நீ கர்த்தரை பின்பற்றி வாழு. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன்னுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தையை தியானி, கர்த்தரை பின்பற்றி, கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார். உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மலரச் செய்கிறவராயிருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தெய்வம். வானத்தையும் பூமியை உண்டாக்கியவர் கர்த்தர். நித்திய மகிழ்ச்சி வேண்டுமானால் நீ கர்த்தரை பின்பற்றி ஆக வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.